ஓவியத்தின் மிளரழகின் உயிரெங்கள் தமிழ்த்தாய், காவிரி பூஞ்சோலைதரு கனியங்கள் தமிழ்த்தாய், கற்சிலையின் வழியழகும் கலையங்கள் தமிழ்த்தாய், பிற்பிடித்த காழி நெஞ்சின் வீரமெங்கள் தமிழ்த்தாய், உள்ளமள்ளும் தொகைப்பாட்டின் உயிரெங்கள் தமிழ்த்தாய், வள்ளுவனை உலகளித்த மணிவயிற்றாள் தமிழ்த்தாய், சித்திரைமா இளம் தளிரின் செவ்விதழாள் தமிழ்த்தாய், பத்தினி பெண் கண்ணகியை வைந்தவளேன் தமிழ்த்தாய், அன்பு மலர்ச்சூட்டியவள் அடிபணிவாய் தமிழா என தமிழ்த்தாயின் பதம் போற்றி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திபர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்று பெண் புரட்சிக்கே இலக்கண வகுத்திட்ட முண்டாசு கவியின் வழியில் புதுமை பெண் எனும் தலைப்பில் முனைவர் ரெஜியாகிய நான் உங்களோடு சில வார்த்தைகள். ஆதியில் இயற்கை அத்துணையுமே பெண்ணின் வடிவாய் கண்டவர்கள் நம் முன்னோர்கள். பூமியாகிய தாயெனவும், கடலாகிய அன்னையெனவும், நதியாகிய பெண்ணெனவும், மொழி தாய்மொழி எனவும், தாய் நாடு எனவும் அத்துணையின் பெண்ணாகவே கண்டார்கள். இந்நிலை மாறி என்று பெண்ணை போகப் பொருளாகவும் அடிமையாகவும் நினைக்க தலைப்பட்டார்களோ அன்றே அடிமைத்தனத்தில் தள்ளப்பட்டார்கள். ஆதியில் ஒவ்வொரு இனக்கூட்டத்திற்கும் பெண்ணே தலைமை தாங்கியிருந்தாள். சங்க காலத்தில் பெண்பார் புலவர்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் இருந்தது. இடைப்பட்ட காலத்தில்தான் இந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட தழையை உடைத்தெறிந்தவர்கள் பலர். அதனால்தான் பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றிருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மன்னரை தலைக்கவிழச் செய்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாடினான். அது வீரமும் அன்பும் தியாகமும் கொடையும் நட்புறவும் நுண்ணறிவும் படைத்த பெண்களை எண்ணித்தான் போலும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திடல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி. ஆம், உண்மைதான். அன்றும் இன்றும் என்றும் பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை என்னும் அளவிற்கு பெண்களினுடைய ஆற்றல் வியப்பரியதாக அளவரியதாக உள்ளது. இடையில் பெண்களினுடைய கல்வி மறுக்கப்பட்டதால் பாரதிதாசன் அவர்கள் கல்வி அறிவில்லாத பெண் களநிலம், அங்கு புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதில்லை எனவும், கல்வி அறிவுடைய பெண் திருந்திய களனி, கண்டிப்பாக அங்கு நல்ல புதல்வர்கள் தான் விளைவார்கள் எனவும் பெண் கல்வியின் இன்றியமையாமையை பறைச்சாற்றி கூறுகிறார். இறுதியாக பெண்மை எனும் அன்பினில் தாய்மையை தந்திட்ட தாயவள், அதியமானுக்கு புத்தியை புகட்டிய மதி மந்திரியும் அவள், புலியை முரத்தால் விரட்டிய சங்கக்கால தாயவள், போர் முனைக்கு இளமகனை அனுப்பிய புறநானூற்று தாயும் அவள், வீர சிவாஜிக்கு வீரத்தை தந்திட்ட வீரத்தாயவள், ஜான்சியை காத்திட்ட ஜான்சி ராணியும் அவள், விண்வெளிக்கு பயணம் செய்த கல்பனா சாவ்லா என்னும் வீர மங்கையும் அவள், தமிழ்நாட்டிற்கு விடிவெள்ளியாக விளங்கிய முதல்வராக, இந்தியாவிற்கு பிரதமராக, மக்களினுடைய உயிர் காக்கும் மருத்துவராக, பொறியியல் துறையில் சாதனை படைப்பவராக, மாணவ செல்வங்களை உருவாக்கும் நல் ஆசிரிய பெருந்தகைகளாக, உழைக்கும் வர்க்கம் முதல் நம் நாட்டை ஆளும் ஆளுமை திறன் படைத்தவர்களாக விளங்கும் பெண்ணே நீ ஒரு புதுமை பெண்தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.